Hello my dear students, எல்லாருக்கும் இப்போ இருக்கிற ஒரு டவுட் தான் மேம் 2027ல என்ன ஏஜ் லிமிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ ஏஜ் ஓகே மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்க்கறதுக்கு முன்னாடி ஸோ வி கேன் டிஸ்கஸ் அபவுட் மினிமம் ஏஜ் லிமிட். ஸோ நீங்கள் 2026ல இப்போ மினிமம் ஏஜ் லிமிட் இஸ் தேர். ஓகே, ஸோ நீங்கள் 2026ல நீட் எக்ஸாம் எழுதுறேன்னா ஆக்சுவலி 2026 டிசம்பர் 31க்கு முன்னாடி, ஓகே, டிசம்பர் 31க்கு முன்னாடி உங்களுக்கு 17 ஏஜ் என்ன 17 ஆயிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ திஸ் இஸ் த மினிமம் ஏஜ் லிமிட். ஓகே, ஸோ மினிமம் ஏஜ் லிமிட் இப்போவும் இருக்கு. ஸோ இப்போவும் ஃபாலோ பண்றேன். ஓகே, ஸோ நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இப்போ சடனா லைக் லாட்ஸ் ஆஃப் சேஞ்சஸ் நீட்ல வந்திருக்கு. ஓகே, ஸோ லைக் ஏஜ் லிமிட் சடனாக கேட்குது அண்ட் சிபிடி ஸ்விட்ச் ஆகுறது அண்ட் ஜேஇம் அண்ட் நீட் கம்பைன் பண்ணுறது எல்லாமே டிஃப்ரெண்ட் நியூஸஸ் போயிட்டே இருக்கு. ஓகே, ஸோ நமக்கு ஏஜ் லிமிட் ஓகே இப்போ மினிமம் ஏஜ் லிமிட் இஸ் ஆக்சுவலி 17. ஸோ இதுக்கு முன்னாடி ஓகே 2021 வரைக்கும், ஓகே, ஸோ 2021 வரைக்கும் நமக்கு ஒரு ஏஜ் லிமிட், ஓகே, ஒரு அப்பர் ஏஜ் லிமிட் இருந்தது. ஸோ எஸ், இப்போ நமக்கு தெரியும் எக்ஸாம் 2027ல உங்களுக்கு ஏஜ் லிமிட் ஏஜ் எக்ஸாம் நடக்குதுன்னா ஆக்சுவலி அந்த டைம்ல உங்களுக்கு டெஃபினட்டா 17 இயர்ஸ், ஓகே, 17 இயர்ஸ் ஓல்டு ஆயிருக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, so that means must be born on or before December 31st 2010. okay, that means 2010க்கு முன்னாடி ஜெனிச்சிருக்கணும். ஓகே, டிசம்பர் 31க்கு முன்னாடி. ஓகே, so and இது ஆக்சுவலி ஒரு நமக்கு தெரியறது ஏஜ் லிமிட். ஓகே, ஸோ மேம் சடனா ஏஜ் என்ன ஒரு ஏஜ் லிமிட் வருது. ஸோ இது ஆக்சுவலி சடனா இருந்தது இல்லடா. ஸோ ஆக்சுவலி 2021 வரைக்கும் இருந்தது. ஓகே, ஸோ 2020ல சடனா ஏஜ் லிமிட் கேன்சல் பண்ணலான்னு எல்லாமே ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கம்ப்ளைண்ட் போயிருந்தது. ஓகே, ஸோ அதுக்கப்புறம் ஸோ 2021ல லைக் ஏப்ரல், ஓகே, ஏப்ரல் மார்ச்ல, ஓகே, ஸோ சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஆக்சுவலி நீட்ல ஏஜ் லிமிட் கேன்சல் பண்ணியிருக்கு. தட் மீன்ஸ் அப்பர் ஏஜ் லிமிட் கேன்சல் பண்ணியிருக்குன்னு சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ அது ஆக்சுவலி நம்மளோட என்எம்சி, ஓகே, நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் அதை அக்செப்ட் பண்ணிட்டேன். ஓகே, ஓகே, எஸ், இது சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட். ஸோ அதை அக்செப்ட் பண்றதுக்கு யாரு ரெடியா இருந்திருக்கு? NMC ரெடியா இருந்திருக்கு. ஸோ இதுதான் அப்பர் ஏஜ் லிமிட். ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் இப்போ 2021க்கு அப்புறம் தான் இது கம்ப்ளீட்டா கேன்சல் ஆயிருந்திருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி, ஓகே, பிஃபோர் 2021ல ப்ராப்பர் ஒரு அப்பர் ஏஜ் லிமிட் இருந்திருக்கு. ஸோ நமக்கு தெரியும் 2026ல தான் நீங்க எக்ஸாம் எழுத போறது. ஸோ 2026ல டெஃபினெட்லி அப்பர் ஏஜ் லிமிட் இல்ல, லோவர் ஏஜ் லிமிட் இருக்கு, அது 17 தான். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா, ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ சான்சஸ் இருக்கான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி ஆல்ரெடி அப்பர் ஏஜ் லிமிட் இருந்தது இல்ல. ஸோ அந்த அப்பர் ஏஜ் லிமிட் எப்படி இருந்தது? ஸோ that I will explain. So we know that unreserved இல்லனா open competition இல்லனா UR, okay, that is unreserved இருந்தவங்களுக்கு actually upper age, okay, 2021க்கு முன்னாடி upper age limit இருந்தது. அவங்களோட age limit actually 25 தான் இருந்தது. okay, 25 years old. okay, maximum either என்ன reserved இல்லனா open என்ன காம்படிஷன். ஓகே, ஸோ ஓப்பன் காம்படிஷன் லைக் அவங்களுக்கு, ஓகே, ஓசி இல்லைன்னா அன்ரிசர்வ்ட் யூஆர் இருந்தவங்களுக்கு, ஓகே, காஸ்ட்ல இருந்தவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களோட மேக்ஸிமம் ஏஜ் நீட் எழுதுறதுக்கான மேக்ஸிமம் ஏஜ் ஆக்சுவலி 25 தான். அண்ட் other categories, that means reserved categories like OBC, non-creamy layer, இல்லைன்னா SC, ST, MBC, BC, PWD. ஸோ இந்த மாதிரி காஸ்ட்டுக்கு எல்லாமே அப் டு 30 வரைக்கும் என்ன நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏஜ் லிமிட் இருந்தது. ஸோ இப்போ 2021க்கு அப்புறம் தான் இது எல்லாமே சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்கு. ஸோ இது கம்ப்ளீட்டா கேன்சல் பண்ணிட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னா மேம் 2027ல சான்சஸ் இருக்கா? ஸோ எல்லாரும் நினைக்கும் ஐயோ ஏஜ் லிமிட் வரும்போது எகெயின் ஏஜ் லிமிட்
இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ இல்லைன்னா ஏஜ் லிமிட் வரும்போது இல்லடா, ஏஜ் லிமிட் வந்தாலும் அது அவ்வளோ மேட்டர் இல்லை. ஓகே, உங்களோட நீட் எக்ஸாமுக்கு அவ்வளோ இஃபெக்ட் ஆகாது. ஸோ I will tell you the reason. Almost 19 to 21. Okay, so NEET எழுதுற students, we know that more than 22 lakh students are writing NEET exam. So NEET exam oda like most of the students oda age 19 to 21 da. Okay, 19 to you can see this peak. Okay, so இங்க 25 to 30 னு சொன்னா that's like negligible number தான். negligible number of students மட்டும்தான் ஏஜ் 25லயும் 30லயும் நீட் எழுதுது இப்போ. ஓகே, இப்போ நீட் என்ன லைக் 25 இல்லைன்னா 30ல நீட் எழுதுற ஸ்டூடெண்ட்ஸோட லைக் நம்பர் ஆக்சுவலி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஓகே, we can neglect that number. ஓகே, அவ்வளோ this is a statistical ரெப்ரசன்டேஷன் தான். ஓகே, ஏஜோட ஓகே எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுது. பீக் இருக்கிறது ஆக்சுவலி 19 to 21ல தான். ஓகே, மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்டும் 19 to அவங்களோட 19 to 21 ஏஜ்ல தான் மேக்ஸிமம் நீட் கிராக் பண்றதும் அண்ட் மேக்ஸிமம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதுறதும். ஓகே, ஸோ 25-30னா ரொம்ப ரொம்ப லைக் வெரி லெஸ் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் லைக் மோர் தேன் 25ல எழுதுது. ஓகே, 25 to 30. ஸோ இது அவ்வளோ உங்களோட நீட்டை எஃபெக்ட் பண்ண மாட்டேன். ஓகே, அவ்வளோ உங்களோட நீட்டை எஃபெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ எஸ் மேம், 2026ல வர்றதுக்கு சான்சஸ் இருக்கா? ஸோ ஏஜ் லிமிட், ஸோ எகெயின் ஏஜ் லிமிட் வரணும்னா என்ன நடக்கணும்? எகெயின் எம்என்சி என்ன சுப்ரீம் கோர்ட் கிட்ட ஆல்ரெடி சுப்ரீம் கோர்ட்ல இருந்து ஒரு ஆர்டர் வந்திருக்குல்ல, ஸோ அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அப்ளிகேஷன் எல்லாம் போய் ஒரு ப்ரொசீஜர், ஒரு லாங் மேபி அது 1 yearல நடக்குமான்னு தெரியாது. ஸோ ஒரு லாங் ப்ரொசீஜர் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏஜ் லிமிட் வர்றதுக்கு, அப்பர் ஏஜ் லிமிட் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகே, ஸோ அப்பர் ஏஜ் லிமிட் வந்தாலும் அது உங்களை அவ்வளோ எஃபெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ நமக்கு தெரியும் ஆல்ரெடி 25 to ஓகே, ஸோ அப்போ யூஆர் இல்லைன்னா ஓசிக்கு 25 அண்ட் அதர் காஸ்ட் ரிசர்வேஷன் காஸ்ட்டுக்கு 13 தான் இருக்கு. ஸோ 25லயும் 30லயும் ரொம்ப கம்மி ஸ்டூடெண்ட்ஸ் தான் நீட் எழுதுது. ஸோ அது உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனை டெஃபினட்டா இஃபெக்ட் பண்ண மாட்டேன். ஓகே, டெஃபினட்டா உங்களோட நீட் ப்ரிப்பரேஷனை இந்த அப்பர் ஏஜ் லிமிட், ஓகே அப்பர் ஏஜ் லிமிட் வந்தாலும் அப்பர் ஏஜ் லிமிட்டுக்கு சான்சஸ் இருக்கிறது. ஸோ சான்சஸ் இருக்கிறது 2021ல எந்த அப்பர் ஏஜ் லிமிட் இருந்திருக்கோ அந்த சேம் அப்பர் லிமிட் ஏஜ் வர்றதுக்கு தான் சான்சஸ் இருக்கு. ஸோ எஸ், இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ. ஸோ கைஸ், பி காம். அப்பர் ஏஜ் லிமிட் வந்தாலும் அது உங்களை எஃபெக்ட் பண்ண மாட்டேன். ஓகே, ஸோ பிகாஸ் என்ன 25-30 தான் வரும். ஸோ அது அவ்வளோ யாரையும் எஃபெக்ட் பண்ண மாட்டேன். ஸோ பி காம், பி கான்ஃபிடென்ட். ஸோ நீங்க ப்ராப்பரா எக்ஸாமுக்கு ரீநீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ வேற அதை என்ன லைக் நியூஸஸ் அது ஒன்றுமே பார்க்க வேண்டாம். ஸோ நீங்கள் கான்ஃபிடென்ட்டாக இருங்க, ப்ராப்பராக ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்.